ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. கடந்த மாதங்கள் முழுவதுமாக, நாட்கள் முழுவதுமாக நீர் பாதுகாத்தீர். நன்றி ஏசப்பா. எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து வருகிறேன். நன்றி அப்பா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து வருகிறீர். அதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. ஏசப்பா. ஊழியங்கள், கிராமப்புற ஊழியங்கள், எல்லா மிஷினரி ஸ்தாபனங்கள், சிறுவர் ஊழியங்கள், எல்லா ஊழியங்களையும் ஊழியம் செய்து வருகிற உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து வருவதற்காக நன்றி அப்பா. தேவையான மழையை கொடுங்க அப்பா. விவசாயிகளுக்கு எந்த ஒரு சேதமும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு விளைச்சல் கொடுத்து ஆசீர்வாதம் அடைந்தது போல எங்களுக்கும் ஆசீர்வாதம் பெருகும்படி செய்யுங்க அப்பா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவரே, உன் வாயை விரிவாக திற, நன்மையினால் நிரப்புவேன் என்ற வார்த்தை உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நிறைவானது வரும் பொழுது குறைவானது கடந்து போகட்டும் அப்பா. தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. தேசத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். தேசனங்கள் ரட்சிக்கப்படணும். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் ரட்சிக்கப்படணும். சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். விசேஷமாக ஊழியர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. இன்னும் வெளியூர்களில் பயணம் செல்கிறவர்கள், உயர்கல்வி படிக்கிறவர்கள், பிசினஸ் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்போஸ்தலர் ஊழியர்கள் விமானம் மூலம் ஆண்டவரே செல்லும் பொழுது விமான கோளாறுகள் எதுவும் வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னைக்கு ஜேடிகே டிவிக்காக ஜெபிக்கிறோம். ஜேடிகே டிவியை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க ஏசப்பா. எல்லா குறைகளையும் நீக்கி ஆண்டவரே மேன்மையை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் விரிவுபடுத்துங்க அப்பா. அந்த ஜேடிகே டிவி ஒரு பெரிய உயர்ந்த ஆலை மரத்தை போல நீங்கள் மாற்றி தாங்கப்பா. அந்த நெல்லையில் ஜேடிகே டிவி பெரும் அளவில் உயர்த்தப்பட நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. மாநிலம் முழுவதும் இந்த ஜேடிகே டிவி போகிறது ஆண்டவரே. அந்த போக்குக்கு எந்த ஒரு தடைகள் ஒன்றும் வராதபடிக்கு ஜேடிகே டிவியில் வேலை பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்நாளில் நம் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேசத்தையும் ஆசீர்வதித்து விபத்துக்களுக்கு விலக்கி பாதுகாத்து ரட்சிப்பின் பாதையில் வழி நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இன்பமும் வேலன். சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா, இன்னும் நம்மோடு இருக்கும் இன்ப வேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசு, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசு, என்னுடையவர் என் ஆத்மநீசரே, என்னுடையவர் என் ஆத்மநீசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கண்மலையும் கொட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கொட்டையும் துணையுமானவர், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே, என்னுடையவர் என் இயேசு கர்த்தரே.
மகிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர், அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். மத்தேயு 28:19-20 ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி லாசருவும் ஐசுரியவானும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் நம் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. பொறுமையை இழந்து பேசின வார்த்தைகளும் செயல்களும் நமக்கு பிறப்பிக்கும் வேதனையை உண்டாக்குகிறது. ஆனால் கிறிஸ்துவின் பொறுமையை நாம் சிலுவையில் காண முடியும். அவமானப்படுத்தினார்கள், பரியாசம் செய்தார்கள், ஆனாலும் அவர் பொறுமையோடே இருந்தார். அவர் பொறுமையாய் இருந்தது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், நாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்று தன்னை துன்பப்படுத்தினவர்களின் மீதும் அன்பு கூர்ந்து அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவதூறு பரப்புவதையும் ஒருவருக்கொருவர் விரோதமாக ஜெபிப்பதையும் நிறுத்துங்கள். பரிந்து பேசுங்கள். பிறருடைய வேதனையில் மகிழாமல் பிறருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்து உங்கள் பரிசுத்த ஜீவியத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். பாவ சோதனைக்கு விலக்கி வாழ பரிசுத்த வேதத்துடன் நேரம் செலவழியுங்கள். மகிமையின் தேவன் மகிமையிலே வரும் பொழுது மகிழ்ந்து களிக்கூறுங்கள். கொர்நேலியு வீட்டாரை போல குடும்பமாய் கர்த்தரை தேடுவோர் மிகுந்த இரக்கத்தை பெறுவார்கள். தீமை செய்வதை விட்டு விலகுங்கள், நன்மை செய்யுங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். அனைவரும் கண்மணி போல காக்கப்படுவார்கள். பரிசுத்தமானது நமது கர்த்தரை பரிசுத்த உள்ளத்தோடும் பரிசுத்தவான்களோடும் இணைந்து ஆராதிக்க வேண்டும். நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆத்துமா ரட்சிப்பையும் சமாதானத்தையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரும் பெரும்படி ஊக்கமாக ஜெபிக்க வேண்டிக் கொள்ளுங்கள். மாதம் விசேஷித்த தெய்வ பிரசன்னம் நம்மை நிரப்பும். நம் இருதயம் மகிழும்படியான அற்புதங்களை கர்த்தர் செய்வார். நம் குடும்பத்தின் தேவைகளை அதிசயமாய் சந்திப்பார். நம் எதிர்பார்த்திருந்து காத்திருப்பது நன்மையான காரியங்கள் நடக்கும்படி கர்த்தர் கிருபையை தருவார். இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை இறந்த பின்னான வாழ்க்கை மற்றும் இருப்பிடம், லாசருவின் வாழ்க்கை மற்றும் கேட்கப்படாத ஜபங்கள். ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கை நிறைய ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டு இருந்தான் என வசனம் சொல்லுகிறது. நாம் வாசிக்கிறோம். விலை உயர்ந்த உடை உடுத்தி சந்தோஷமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டே இருந்தான் என நாம் பார்க்கிறோம். நிறைய சொத்துக்களுடன் ஆடம்பரமாக அல்லது நிறைவான வசதிகளுடன் சிறப்பாய் வாழ்வது இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் அல்ல. நமது நாட்டில் அம்பானியும் அத்தானியும் மிக பெரிய செல்வந்தர்கள் தான். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்பது அல்ல. பாவத்தை விட்டு மனம் திரும்பிய வாழ்க்கையை நித்தியமான மகிழ்ச்சியின் வாழ்க்கை. ஐஸ்வர்யவான் இறந்த பின் பெற்ற வாழ்க்கை. அந்த ஐஸ்வர்யவான் இறந்து போகிறான். அவன் சென்று அடைந்து பாதாளத்தில் இருந்து ஆபிரகாமை அவன் மடியிலே தன் வீட்டின் வாசல் அருகே கிடந்த லாசருவை பார்க்கிறான். அங்கே இருந்து ஆபிரகாமிடம் பேசுகிறான். மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புங்கள் என வேண்டுதல் பார்க்கிறோம். மனம் திரும்பாத தன் சகோதரர் வேதனையுள்ள அந்த இடத்துக்கு வராதபடி லாசருவை அனுப்பும் என கெஞ்சுவதை நாம் பார்க்கிறோம். மனம் திரும்பாமல் வாழ்க்கை வாழ்ந்த இந்த ஐஸ்வர்யவான் தேவனால்
பல வேதனைகள் பாடுகள் படுவதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவரை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், அவன் ஒரு தரித்திரன், பற்கள் நிறைந்தவன், பசியோடு வாழ்ந்தவன். மேலும் நாய்கள் வந்து அவன் பற்களை புண்களை நக்குகிறது. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றிய போது பிசாசை வணங்குகிறான். மேல் கொடிய புண் உண்டாகிறது என வெளிப்படுத்தின சுவிசேஷம் 16 பார்க்கிறோம். லாசரு அனுபவித்த புண்களும் அவன் தரித்திரமும் வியாதியும் பசியும் வேதனையும் உள்ள வாழ்க்கை ஒரு மனம் திரும்பின லாசருவுக்கும் அனுமதிக்கப்பட்டது. ஒரு நல்ல மாணவன் கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த நண்பன் நன்றாக படிப்பான். ஆனாலும் பட்டம் படிப்பு முடித்து 1 வருடம் ஆனால் அவன் நன்றாக விளையாடுவான். ஓட்டத்தில் 100 மீட்டர் ஓட்டத்தில் சிறப்பான பரிசு பெற்றவன். நல்ல நண்பன். படிப்பை முடித்துவிட்டு 1 வருடத்திற்குள்ளாக அவருக்கு இரத்த புற்றுநோய் என கண்டறியப்பட்டது. அவருக்கு வேர்வை இரத்தமாக வந்தது. அவரது பட்ட படிப்பை முடித்து 1 வருடத்தில் தேவ சமூகத்திற்கு சென்று விட்டார். ஏன் ஆண்டவரே என கேட்கும் உரிமை நமக்கு கிடையாது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு சொந்தம். 1 கொரிந்தியர் 6 நாம் பார்க்கிறோம். 2 வாழ்க்கைகளை நாம் பார்த்தோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டால் நாம் கொடிய விபத்துக்கும் உயிர் வாங்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் விலக்கப்பட்டு இருப்பதில்லை என்பது வேதத்தின்படி சரி. 2 கொரிந்தியர் 11 23 முதல் 27 வரை காவல், மரண அவதி, கல்லால் எரியப்பட்டது, கற்ப தேசம், ஆறுகளால், கற்களால், சுய ஜனங்களால், கள்ள சகோதரரால் உண்டான மோசங்கள், பிரயாசம், வருத்தம், கண் விழிப்பு, பசி, தாகம், உபவாசம், குளிர், நிர்வாகம் போன்ற அவரது பாடுகளின் அறிக்கையையும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருந்தது என்ற அவரது வெற்றி முழக்கம் மாபெரும் சவாலை நம் முன் வைக்கின்றன. நம் பாடுகளின் மத்தியிலும் பரமனை பின்பற்ற ஆயத்தம்மா. இந்த வேத பகுதியில் 2 விதமான மரண முடிவுகளும் இருக்கு. லூக்கா 16 லாசருவின் மரணம் தேவதூதனால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டன என்று பார்க்கிறோம். தரித்திரராக வாழ்ந்து இறந்து போன லாசருவை தேவதூதர்கள் ஆபிரகாமுடைய மடியிலே விடுகிறார்கள் என்றும், சரீரம் விதைக்கப்பட்டு ஆவிக்குரிய சரீரத்துடன் இந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுகிறான் எனவும் லாசருவை குறித்து பார்க்கிறோம். அதே சமயத்தில் ஐஸ்வர்யவான் இறந்து அடக்கம் செய்யப்பட்டான் என்பதையும் பார்க்கிறோம். செல்வம் அநேக சிநேகிதரை சேர்க்கும். அநேகர் வந்து ஐஸ்வர்யவானுடைய அடக்க ஆராதனையில் பங்கு கொண்டு இருப்பார்கள். ஒருவேளை விலை உயர்ந்த சவப்பெட்டியும் செய்து இருப்பார்கள். ஒரு நினைவு கூட்டமும் நடந்து இருக்கும். ஆனால் அவன் சேர்ந்த இடம் பாதாளம் என சொல்லப்படுகிறது. அது வேதனையின் இடமாக கூறப்படுகிறது. அவன் தன் கண்களால் பார்க்க முடியாத தூரத்தில் ஆபிரகாமை, அவன் மடியில் லாசருவையும் கண்டார் என நாம் பார்க்கிறோம். பாதாளத்தில் நினைவுகள் இருக்கும். அந்த பணக்காரனால் லாசருவையும் அடையாளம் காண முடிந்தது. பாதாளத்தின் கொடுமை என்னவென்றால், ஒரு காலத்தில் உணவு துணிக்கைக்காக ஆசையாய் இருந்தான். இப்பொழுது நன்றாக இருக்கிறான். நானோ வென்றால் பாதாளத்தில் வேதனைப்படுகிறேன் என்ற நினைவும் கொடுமையான வயத்து எரிச்சலும் தகப்பனாகிய ஆபிரகாமே என அழைக்கும் இந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமின் மடியில் இருக்க போகும் தரித்திரனை, ஆபிரகாமின் மகனை, தீமைகள்
வைக்க விட்டு நன்மைகளை அனுபவித்து வந்தான் என பார்க்கிறோம். நாம் இடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரும் மனதுள்ளவர்களாகும் படி கூறாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்க கிடவது என ஆபிரகாம் சொல்கிறார். ஐஸ்வர்யவானால் பேச முடிகிறது, கேட்க முடிகிறது, ஆனால் கடக்க முடியாத பாதாளத்தில் இருந்து ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் உயிரோடு இருக்கும் பொழுது மனம் திரும்பாமல் வாழ்ந்துவிட்டு பாதாளத்தில் இருந்து கொண்டு வந்த சகோதரனை குறித்த கரிசனையுடன் அவர்களுக்காக லாசருவை மிஷினரியாக அனுப்பபடி வேண்டுதல் செய்யவும் ஐஸ்வர்யவான் இது ஒரு காலம் கடந்த ஜெபம். நம்மேல் கரிசனையும் பாரமும் அன்பும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி நம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆனால் அறுப்புக்கு எஜமான் அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இந்த ஜெபத்தை உயிரோடு இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்மால் செய்ய முடியும். இப்பொழுது நாம் உயிரோடு இருக்கும் பொழுது மனம் திரும்பி பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். தகப்பனாகிய ஆபிரகாமே தகப்பனே என 3 முறை அழைத்த ஐஸ்வர்யவானுக்கு ஆபிரகாம் தீர்க்கதரிசிகளும் மோசேயும் உண்டு. அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும். மரித்தோரிலிருந்து ஒருவர் இன்னும் மனம் திரும்பாத அவர்களிடத்தில் போனால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என ஐஸ்வர்யவான் கூறியதும், ஆபிரகாம் வேத வார்த்தையை நம்பாதவர்கள் இறந்தவர்கள் உயிரோடு எழுந்து சென்றாலும் நம்ப மாட்டார்கள் என கூறுகிறார். அற்புதங்கள் மனிதரை மாற்றுவது இல்லை, தேவ வார்த்தையே மனிதர்களை மாற்ற வல்லமை உடையது. இறந்து 3 நாட்கள் ஆகிய லாசருவையும் நாயினோர் விதவையின் மகனையும் உயிரோடு எழுப்பின பிறகு இயேசுவை சிலுவையில் அறையும் என மக்கள் சத்தமிட்டார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படி செய்வார்கள் என்றார். ஏழை லாசருவின் நிலை எப்படியாகும்? தேவ வார்த்தையை வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ள அற்புதங்களும் அடையாளங்களும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான மாற்றத்தை தர முடியாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த நிகழ்ச்சியில் பாதாளமும் பரலோகமும் நிச்சயமாக நாம் போகும் இடங்கள் என நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலக ஆசீர்வாதங்கள் மனம் திரும்பாமல் வாழ்பவர்களுக்கு கிடைக்கும். அவை ஆண்டவரின் ஆசீர்வாதங்களுக்கு அடையாளம் அல்ல. தேவன் நம் வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மனம் திரும்புங்கள் என்பது தேவனுடைய கட்டளை ஆகும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 30 சொல்லப்பட்டபடி அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர்கள் மேல் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் என்பது நேரம் விரும்பினால் தேர்ந்தெடுக்கும் ஒரு விருப்பத் தேர்வு அல்ல, ஒரு வாய்ப்பு அல்ல. இது ஒரு கட்டளை. இப்பொழுது மனம் திரும்பி பாவத்தை விட்டுவிட்டால் பாதாளத்தில் இருந்து மனம் திரும்ப முடியாது. மற்றவர்களை பற்றிய கரிசனை இல்லாத வாழ்க்கை மனம் திரும்பாத சுயநல வாழ்க்கை. நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதன் இருந்து நீக்கிவிடுவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை முழுதுமாக அர்ப்பணித்து இன்பமோ துன்பமோ வியாதியோ வறுமையோ கவலையோ கண்ணீரோ லாபமோ நஷ்டமோ தோல்விகளோ இழப்புகளோ எதுவாய் இருந்தாலும் என் கர்த்தரின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று முழங்கின அப்போஸ்தலர்கள் பவுலை போல நீங்கள் செய்து வரும் தியாகமான ஊழியத்தை கர்த்தர் நினைவு கூர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தினர் அனைவரையும் அபரிதமாக ஆசீர்வதிப்பார்.
பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி வேண்டிக் கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி காப்பாராக. சோதனை காற்றுகள் எல்லாம் சாதனை காற்றுகளாக மாற்றுவதாக. ஏசப்பா, துன்பங்கள் எல்லாம் இன்பமாக மாற்றுவதாக. சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுவதாக. சத்துருக்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவார்களாக. தீமை செய்பவர்கள் எல்லாம் நன்மை செய்பவர்களாக மாறுவார்களாக. உங்களை தூற்றி திரிவோர் எல்லாம் உங்களை போற்றி புகழும்படி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என வாழ்த்துகிறேன். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மீகாய் 7:8. மீகாய் என்ற சிறிய தீர்க்கதரிசி இந்த பகுதியை வைராக்கியமாக நமக்கு உண்டா. பேதுரு கடலில் நடக்கும் போது திடீரென கடலில் அவர் மூழ்கத் துவங்கினார். ஆனால் அவர் சாக விரும்பவில்லை. ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று சொல்வதையும் பார்க்கிறோம். அதற்காக படகு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்த அலைகளினால் அளவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடக்க உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். 4 பிரச்சனைகள் எதிர்காற்று நம்பிக்கை இழக்கச் செய்தது. மன குழப்பத்துக்குள் தள்ளிற்று. எதிர்காற்றை நிறுத்தும் எந்த வழியும் அவர்களுக்கு தெரியவில்லை. பலத்த காற்று பயமுறுத்தியது. இனி நீ வாழ முடியாது, இனி நீ கடலில் நடக்க முடியாது என்று பேதுருவை மரண பயத்துக்குள் தள்ளினது. ஆண்டவரின் உதவியை தேடினான். இனி அவரால் மட்டுமே என் ஜீவனை காக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டான். சுய நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டான். நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இப்பொழுது நீ இருக்க வேண்டிய இடம் படகிலே என்பதை உணர வைத்தார். எல்லாரும் கடவுளாக ஆசைப்பட்டாலும் அது கூடாத காரியம் என்பதை புரிய வைத்தார். என்னால் எல்லாம் முடியும் என்று நாம் கூறினாலும் அது உண்மை அல்ல. மனிதர்களால் ஓரளவுதான் பிறருக்கு உதவி செய்ய முடியும். கர்த்தர் எல்லா விதமான வியாதிகளையும் சுகமாக்கினார். நம்மால் ஒரு சில வியாதிகளை மாத்திரமே ஜெபத்தினால் சுகமாக்க முடியும். நான் என் பெருமையை எரியும் பொழுது சோதனைக்காரனை எளிதாக முறியடிக்கலாம். கர்த்தரை எப்பொழுதும் முன் நிறுத்தும் மனிதர்களை கர்த்தர் கைவிடுவது இல்லை. எபேசு சபை ஆதியிலே அன்பிலே நிரம்பி இருந்தது. காலப்போக்கில் அன்பு தணிந்து விட்டது. கர்த்தரிடமும் அன்பு கூற முடியவில்லை, பிற விசுவாசிகளிடமும் அன்பு கூற முடியவில்லை. இதை கண்ட ஆவியானவர் எச்சரிப்புடன் செய்தியை யோவான் மூலமாக அனுப்பினார். உன்னை இப்படி விட்டுவிட்டால் அநேகர் ரட்சிப்பை நிறுத்திவிட்டு அநேகரை பட்சிக்க துவங்கி விடுவாய். நன்மை செய்வதை விட்டு தீமை செய்ய துவங்கி விடுவாய். சீக்கிரமாய் என்னிடம் திரும்பி வா. பேதுரு கடலில் மூழ்கி மரிக்கும் முன்னே, ஆண்டவரே இரட்சியும் என்று கதறினது போல நீயும் மரணம் உன்னை வாரிக்கொண்டு போகும் முன்னே மனம் திரும்பி என்னிடம் வா. அப்பொழுது நான் உன்னை பாதாளத்தின் சகல வல்லமையும் தொடாதபடி என் சிறகுக்கு அடியில் வைத்து பாதுகாப்பேன் என்கிறார். ஆனால்
இந்த நிலையில் இருந்து எந்த நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் சீக்கிரமாய் என் இடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன் என்று எச்சரித்தார். கர்த்தர் நம் மேல் இறங்குவார். நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்தது நிற்கிற தேவரிற்கே ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வைக்காமல் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழ்கடலில் போட்டு விடுவார். மீகா 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். காணாமல் போன ஆட்டை மேய்ப்பன் கண்டுபிடித்தால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ, காணாமல் போன நமது பொருட்கள் திரும்பி நமக்கு கிடைக்கும்போது எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ, அதுபோலவே கர்த்தர் நம்மை திரும்பவும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். திரும்பவும் நம்மை ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். நம் இழந்த ஆசீர்வாதங்களை மறுபடியும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோபு புஸ்தகத்தில் இதையே நாம் வாசிக்கிறோம். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவனுக்கு திரும்ப கொடுத்தார். நமக்கும் அவர் தர வல்லவராக இருக்கிறார். நாம் யோபு பக்தனை போல நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து பொறுமையோடே காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னிப்பார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகுகிறது. கர்த்தர் திரும்பவும் வருவார். கர்த்தர் திரும்பி வருவார். எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காய் பரிதவியும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமது ஆண்டவராகிய இயேசு நமக்கு அறிவித்தபடியே அவர் திரும்பவும் வருவார். அவர் வரும்போது என்ன நடக்கும் என்பதை வேதம் தெளிவாக கூறுகிறது. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுக்கு கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். உங்களை உபத்திரப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் படுக்கப்பட்டு வருகிற உங்களுக்கு எங்களுடனே கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனை கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறதே. தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்தில் இருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். கர்த்தர் நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகளை நினைப்போம். நாம் ரட்சிக்கப்பட்ட
நாளை நினைவு கூர்ந்து அவரை துதிப்போம். நம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து உற்சாகமாக அவரை அறிவிப்போம். அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை விசுவாசித்து முழு மனதுடன் அவரை ஆராதிப்போம். அதி சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற வருகையின் நாளிலே மகிழ்ந்து களி கூறுவோம். எல்லாரையும் நேசிப்போம், எல்லாரையும் கனப்படுத்துவோம், எல்லா மனிதர்களுக்காகவும் வேண்டுதல் செய்வோம். நம்மளால் இயன்ற உதவிகளை ஏழைகளுக்கு செய்வோம். தானியேலுக்கு மனித கண்களில் தயவை கட்டளையிட்டார். மனிதர்கள் கண்களில் தயவு கிடைத்தது மிக பெரிய ஆசீர்வாதம். அதை கர்த்தர் தானியேலுக்கு செய்தார். சரீர இச்சையடக்க வழி தெரியாமல் பல வாலிபர்கள் தங்களை ஒழுங்கினத்திலும் இரகசிய பாவங்களிலும் விழுந்து தங்களையும் அழித்து பிறரையும் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். கல்லூரிகள் பள்ளிகளிலும் காவல்துறையினரும் டாக்டர்கள் உயர் அதிகாரிகளும் எவ்வளவோ நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறார்கள். ஆனால் சில நண்பர்கள் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்து ஏமாந்து போகிறார்கள். சிலர் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்து ஆபத்தையும் அழிவையும் கொண்டு வரும் என்று உணராமல் விளையாட்டுத்தனமாக எண்ணி காலம் கடந்த பின் கண்ணீர் வடிக்கிறார்கள். கை நிறைய சம்பாதிக்கும் பணங்களை எப்படி செலவழிப்பது என்று தெரியாமல் போதை மருந்துகளுக்கு அடிமையாக்கி விடுதலை பெற முடியாமல் தவிக்கிறார்கள். தீர்மானம் தோல்வி என்றால் வாழ்க்கையும் தோல்வியாகிவிடும். நல்ல தீர்மானங்கள் தேவை. தானியேல் தீர்மானம் எடுத்தான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்து அவனை ஆசீர்வதித்தார். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இங்குதான் தானியேலின் வெற்றிக்கான ரகசியம் சொல்லப்பட்டுள்ளது. தானியேலுக்காக தேவன் செயல்பட்டார் என்பதே அந்த ரகசியம். உங்களுக்காக கர்த்தர் செயல்பட வேண்டுமானால் தானியேலை போல நீங்கள் ஜெபிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பலன் அடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று கர்த்தரின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து சர்வ வல்லவருக்கு முன்பாக முழங்கால்களை முடக்கி அவருக்கு முன் மனத்தாழ்மையாய் நடந்து அவருடைய பிரசன்னத்தை ஆர்வமாய் தேடி அவரது அன்பில் வேரூன்றி கேதுரு மரம் போல் செழித்து வளர்ந்து ஆறுதல் இன்றி தவிக்கும் ஆத்துமாக்களுக்கும் இளைப்பாறுதலுக்கும் மனவேதனையில் வாடும் மாந்தருக்கும் மன மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பரிசுத்த வேதத்தை தியானித்து ஆசீர்வதிக்கப்பட்டோர் ஏராளம். சத்திய வேதத்தை தியானம் செய். சத்தியத்தை நம்பு. சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.